நிகழ்ச்சிக்கான தலைமை உரை. புதுச்சேரியில் ஒரு மாபெரும் இளம் தலைமுறை பொறியியல் சார்ந்து தங்களை ஆய்வுக்குட்படுத்த வேண்டும், தங்களை மேதமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தேர்ந்தெடுக்கும் கல்வி நிலையத்தில் முதன்மையான நிறுவனம் இது. கல்வி நிறுவனம் அல்ல, கல்வி கேந்திரம் என்று கூறலாம். அந்த வகையில் பொறியாளர்களின் கல்லூரி வரிசையில் தனக்கென ஒரு முதன்மையான இடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டு பல சிறந்த பொறியாளர்களை உலகிற்கு அளித்து வரும் புதுச்சேரியின் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் பெருமைமிகு முனைவர் VSK வெங்கடாச்சலபதி ஐயா அவர்களை நிகழ்ச்சிக்கான தலைமை உரை வழங்க வருக வருக என்று பணிவோடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் சுரேஷ் பாபு அவர்களே, நோக்க உரையில் தன்னுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்தி அமர்ந்திருக்கும் முருகன் தெய்வநாயகம் அவர்களே, தன்னுடைய பேரிலேயே வீரத்தையும் செல்வத்தையும் ஒருங்கே இணைக்கப்பெற்ற வீரசெல்வம் ஐயா அவர்களே, சிறப்புரை ஆற்றி ராஜராஜனின் வரலாறை சிறப்பாக இங்கே அவருடைய ஆளுமையை பற்றி தெளிவாக எடுத்துரைத்த சிவநந்தினி அவர்களே, கவி முருகபாரதி ராஜராஜ சோழனின் ஆளுமை 2 இங்கே பேசவிருக்கும் அவர்களே, மற்றும் இந்த ACCயை சேர்ந்த அத்தனை பொறியாளர்களே, அவருடைய துணைவிமார்களே, மற்றும் இங்கே அரங்கத்தில் மேடையில் வீற்றிருக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரியப்படுத்தி கொண்டு, நான் முருகன் தெய்வநாயகம் இந்த விழாவை எப்படி தொடங்க வேண்டும் என்று ஒரு டிஸ்கஷனை கல்லூரியில் ஆரம்பித்தார். எல்லாரும் அவங்கவுங்க, அதாவது தமிழ்நாடு தெலுங்கானா அப்படி அவங்கவுங்க இப்போ வீர சிவாஜியை பற்றி சொன்னாங்க. சிவாஜியை பற்றி சொல்கிறப்போ உடனே நான் சொன்னேன், சார், ஏன் ராஜராஜ சோழனை நாம் அவனுடைய பிறந்த நாளை ஏன் பொறியாளர்கள் தினமாக கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அந்த நாளில் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருந்தது. ராஜராஜ சோழனை நினைப்பதற்கு கூட ஆள் இருக்குதா இங்கே? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 2 மார்க்குக்கும் 5 மார்க்குக்கும் 8 மார்க்குக்கும் தான் நம்மளுடைய வரலாறை படித்து பழகி இருக்கிறோம். ஒன்று மார்க் வாங்கணும், இதை தாண்டி நாம் வரலாற்றை தெரிஞ்சிருக்கிறோமா இல்லையா? அப்போ ராஜராஜ சோழன் வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2 இந்த 2ஐயும் பார்த்துட்டா போதும், ராஜராஜனோட வரலாறு முடிஞ்சு போகும். காசு கிடைக்கிறவங்களுக்கு காசும் கிடைச்சிரும், பார்க்குறவங்களுக்கு ஒரு திருப்தியும் கிடைச்சிரும். இதை அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தள்ளிக்கொண்டே போகணும் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் நான் விழா எடுக்க போகிறேன் சார்ன்னு சொன்னார் முருகன். அதற்கு நீங்கள் எல்லாமே அவருக்கு ஒரு சிறந்த கைதட்டலை நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா ஒரு தமிழன், ஒரு சிறந்த தமிழனுக்கு, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சிறந்த தமிழனுக்கு, ஒரு ஆளுமை உள்ள சிறந்த தமிழனுக்கு, வீரமுள்ள ஒரு சிறந்த தமிழனுக்கு ஒரு விழா எடுக்கணும்னு யாருக்குமே தெரியலை. அங்கே தான் நம்ம முருகன் தெய்வநாயகம் தெய்வமாக தெரிகிறாரு எல்லாருக்கும் அங்கே. அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப சாரடே கூட என்னை அப்படியே விட்டிங்கன்னா நான் போயிடுவேன் நான் கேட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் லீவ் வருது. அப்படியே ஊருக்கு போனேன்னா என்னுடைய சொந்த ஊர் அப்படிங்கிற தேனி மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய போடி நாயக்கன் ஊருங்கிற ஒரு அருமையான ஒரு கிராமம். அங்கே இருந்து தான் இந்த பொறியியல் கல்லூரியில் கிட்டத்தட்ட 2002 ஜாயின் பண்ணி இப்போ 22 வருஷமாக இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாமெல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா உலகின் நிலைத்திருக்கிற பேரரசு அப்படின்னு சொல்லி நாம் பேசும்போதெல்லாம் ரோமானியர்களை பற்றியும் கிரேக்கர்களை பற்றியும் மாத்திரம்தான் நம்ம பேசி பழகியிருக்கோம். நம்மளை பற்றி நம்ம பேசினதே கிடையாது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு
3ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி கிபி 13ஆம் நூற்றாண்டு வரை நீடித்த ஒரே அரசு, ஒரே வம்சம், 1500 வருடம் இந்த உலகையே ஒருத்தர் ஆண்டிருக்கான் அப்படின்னா அது தமிழர். அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா சோழன் தான், அந்த சோழ வம்சம் தான், வேற யாருமே ஆளலை. இப்போ அவங்க செல்வி சொல்றப்ப அவருக்கு அவருடைய ஆளுமையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை எதையுமே எழுதி வைக்கல அப்படின்னா அதுதான் ஏன் தப்பு, அதுதான் தப்பு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோமானிய பேரரசு எடுத்துக்கோங்க, கிரேக்க, ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் செய்த சாதனைகளை பற்றி பட்டியலிட்டு இருப்பாங்க. தமிழன் மாத்திரம்தான் தன் சாதனை எங்கேயுமே பட்டியலிட மாட்டான். அதனால தான் அவனுடைய வரலாறு அழிஞ்சு போச்சு, அவனுடைய வரலாறு கேள்விக்குறியா இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு வரலாறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் பேசணுங்கிறதுக்காண்டி ஒரு விஷயங்களை நம்ம ஒரு கேதர் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு அரசர் இறந்ததை பற்றி எந்த குறிப்புகளும் இல்லை. இப்படி தான் இறந்தானா, எங்கே இறந்தாங்கிற ராஜராஜ சோழன் அவ்வளோ பெரிய மாமன்னன் எங்கே இறந்தார்னு ஒரு குறிப்பு இல்லை. ராஜேந்திர சோழன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜராஜ சோழன் ஆண்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 30 வருஷம் தான். இந்த 30 வருஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு இமாலய எங்கே போனாலும் வெற்றி, ஒரு மனுஷன் எதை தொட்டாலும் வெற்றி, எங்கே போனாலும் வெற்றினா ஒரே ஒருத்தான், அவன் ராஜராஜ சோழன் மாத்திரம்தான். எந்த இடத்துலையும் அவன் தோக்கலை, அவன் தோற்றதாக சரித்திரமே கிடையாது. எதை செய்தாலும் அதை ஒரு ஆளுமையோடு, அதில் ஒரு தனித்தன்மையோடு செய்து பழகினான். மக்களோடு மக்களாக இருந்தாங்க. நீங்களாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு பேரரசருக்கு தனக்கென்று ஒரு அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா இப்போ தாஜ்மஹாலில் காதலிக்கே கல்யாணம் பண்ணி ஒரு தாஜ்மஹாலை கட்டினாங்க. அப்படி ஒரு மாளிகை, அப்படி ஒரு பெரிய கோட்டை அப்படின்னு ராஜராஜன் கிடையவே கிடையாது. இப்போ இந்த சதய நட்சத்திரத்தில் இப்போ நீங்கள் ராஜராஜன் சொல் யாருக்கு அவர் பிறந்தார் அப்படின்னா சுந்தர சோழனுக்கும் வானவன் மாதேவி சேரநாட்டு இளவரசிக்கும் 2வது புதல்வனாக பிறந்த அருள்மொழிவர்மன் தான் ராஜராஜ சோழன். இப்போ அவர் 2வதா பிறந்தப்ப நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு நிறைய சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சுந்தர சோழனுக்கு தன்னுடைய மகனை அரசாட்சியில் வைக்கணும்னு யாரு, ஆதித்த கரிகாலன் இறந்த உடனே வெறும் 6 வருடத்தில் இறந்துறாரு. எந்த வயசுல இறக்கிறாரு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 28 வயதில் ஆதித்த கரிகாலன் இறந்துறாரு. அந்த சூழ்ச்சி எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு யார் அரசாட்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ராஜராஜ சோழன் தான், அருள்மொழிவர்மன் தான் அரசாட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. குடிமக்கள் முதற்கொண்டு கேட்டுக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாமல் நான் துறவரம் செல்ல போகிறேன், நான் வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ளப் போகிறேன், என்னுடைய சித்தப்பா இந்த நாட்டை ஆளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 15 வருடங்கள் அவர் அந்த நாட்டிலேயே கிடையாது. அவருடைய சித்தப்பா மட்டும்தான் அதை ஆண்டார். பிறகு எப்போ வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ராஜராஜ சோழன் கிமு அப்படி கிடையாது, கிபிக்கு 985, அதாவது 985ல் அவர் திருப்பி அவரை அரசாட்சி கட்டில் ஏற்றி வைக்கிறாங்க. செல்வி சொன்ன மாதிரி 4 வருடம் எதையுமே அவர் செய்யவில்லை, எந்த போரையும் அவர் நடத்தவில்லை. ஏன் நடத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தன்னை சுற்றி இருக்க அத்தனை தேசத்தையுமே சுற்றி பார்த்து வந்து விட்டார். என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு விரிவான ஆலோசனைகளை நடத்துகிறார். அந்த விரிவான ஆலோசனை எங்கே முடியும்னா தன் மக்களும் தன்னை சார்ந்தவர்களும் இப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயர்வான், குடி உயர கோன் உயர்வான். அப்போ ஒரு வளர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சேரனாக இருக்கட்டும் பாண்டியனாக இருக்கட்டும் அடிக்கடி தொந்தரவு, தன் மக்களுக்கு தொந்தரவு. உடனே ஒரு முடிவு பண்றாரு, சேரன் மீது படையெடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 1988
படையெடுத்து போறாரு. சேரனுக்கு உறுதுணையாக வந்த பாண்டிய மன்னனும் காந்தலூர் என்ற இடத்தில் ஒன்று சேர தோற்கடிக்கிறார். அங்கதான் அவருக்கு மும்முடி சோழன் என்ற பட்டமே வருது. ஒரு சோழன் சேரனையும் பாண்டியனையும் ஒருங்கே இணைத்து தோற்கடித்த அப்ப மும்முடி சோழனுங்கிற ஒரு பட்டத்தை ஏத்துக்கிறாரு. அதற்கடுத்து எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் செல்லாத இடமே கிடையாது. அதற்கடுத்து அவர் சென்ற இடம் இலங்கை. இலங்கையில் அத்தனையும் தரமட்டமாக்கி தன்னுடைய ஆளுமையும் போர் பயிற்சியையும் அங்கே ஒரு போர் பயிற்சி தளத்தையே நிறுவிக்கிறார். ஒரு சிவஸ்தலத்தை நிறுவுகிறார். எங்கெல்லாம் ராஜராஜ சோழன் வெற்றி பெறுகிறானோ அங்கே எல்லாம் ஒரு சிவன் கோயில் இருக்கும். அப்போ அவன் சிவனை மாத்திரம் ஆதரித்தான், அப்படிலாம் கிடையாது. அவன் வைணவ ஸ்தலங்களையும் சேர்த்து ஆதரித்தான். ஸ்ரீலங்காவை வென்ற பிறகு பௌத்தர்களையும் ஆதரித்தான். அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவனை எம்மதத்தையும் சார்ந்தவனாக அவன் என்னைக்குமே தன்னை பாவிச்சது கிடையாது. யார் யார் எந்த நாட்டை ஜெயித்தாலும் அந்த நாட்டை யார் ஆண்டார்களோ அவர்களே விட்டுட்டு நீங்களே ஆளுங்கள், மக்களுக்காகவே நீங்கள் இதை ஆள வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்து விடுவார். நீங்கள் மாலத்தீவு எடுத்துக்கோங்க, மொரிசியஸ் எடுத்துக்கோங்க, இவர் ஜெயிக்காத நாடே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சாளுக்கியர்கள் இதை 3 விதமாக நீங்கள் வந்து பார்க்கணும் சோழ சாம்ராஜ்யத்தை பொறுத்தளவுக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சங்ககால சோழர்கள், இரண்டாவது வந்து இடைக்கால சோழர்கள், மூன்றாவது நவீன இந்த சோழர்கள் என்று சொல்லக்கூடிய சோழர்கள். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, கடல் சார்ந்த பொருளாதாரம், கல்வி மற்றும் கலை வளர்ச்சி, இந்த எல்லாத்துலையும் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஒரே விஷயத்தை மட்டும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண கிடையாது. பொருளாதாரத்தில் அவங்கள விட, இலக்கியத்தில் அவங்கள விட யாருமே கிடையாது. அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி தான் இந்த உலகம் முழுக்க எல்லா வளர்ச்சியும் ஒரு சேர பெற்றார்கள். அப்போ சாளுக்கிய சோழர்கள் இந்த 1500 வருடத்தை பிரித்து 3 பிரிவாக சங்க காலம், இடைக்காலம் அண்ட் சாளுக்கிய சோழர்கள் 3 நவீன விதமாக ஆண்டவங்க தான் இவங்க. அப்போ இவங்களை ஜெயிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் பதிவு பண்ணலை. நிறைய விஷயங்கள் இல்லை. ராஜராஜ சோழன் சாஸ்திரத்தில் மிகவும் சிறந்தவன். கல்வி அறிவு இல்லை அப்படிங்கிறலாம் கிடையாது. கல்வியை திறம்பட கற்றவன், சாஸ்திரங்களை திறம்பட கற்றவன். நீங்க பார்த்தீங்கன்னா சோழ பேரரசு மாதிரி பெண்களை மதித்து அவர்களுக்கு ஒரு சம உரிமை கொடுத்தது எங்கேயுமே கிடையாது. அங்கதான் பதிமகளிருங்கிற ஒரு மெய்க்காவலர்களையே அவன் போட்டான். எங்கு போனீங்கன்னாலும் அங்கே ஒரு பெண் இருப்பாங்க. அது மந்திர ஆலோசனை சபையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அங்கே இருக்கும். ரெண்டாவது, எல்லாருக்கும் காஞ்சிபுரத்தை பற்றி தெரியும். அந்த காஞ்சிபுரம் பட்டுப்புடவையின் தோற்றம் முதலாம் ராஜராஜ சோழன் சௌராஷ்டிராவிலிருந்து நெசவாளர்களை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிச்சுட்டு அவர்களை நேர்த்தியாக அந்த தொழிலில் ஈடுபட வைத்து நெய்யப்பட்டதான் இன்னைக்கு நீங்கள் காஞ்சி பட்டு உடுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, தற்போது பொன்னேரி என்று அழைக்கப்படும் சோழகங்கம் ஏரி முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா பார்த்து இப்போ தந்தை கோயிலில் மாத்திரம் நீங்கள் 1006 ஆரம்பித்து அதுலேயும் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. 1006 ஆரம்பித்து 10 வரைக்கும் முடிச்சாங்கங்கிறாங்க. சில பேர் என்னென்னா 275 நாட்களில் அந்த கோயிலை கட்டி முடிச்சாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு 30 வருடத்துக்குள்ள இத்தனையுமே முடிச்சிட்டாங்க. அப்போ எவ்வளோ பிளானிங் இருக்கணும்? அது சாதாரண பிளானிங்காக இருக்க முடியுமா? தான் 67வது வயதில் இறக்குறாரு ராஜராஜ சோழன். வந்தது 37வது வருஷத்தில். 30 வருஷத்தில் இந்த உலகத்தையே ஒரு கீழே கொண்டுட்டு வந்துட்டு தன்னுடைய மகன் ராஜேந்திர சோழனை தான் இருக்கிறப்பைய முடிசூட்டி வைத்து விட்டு, நீ ஆளு, அவன் ஆண்டது தான் அடுத்து இந்த உலகத்தில் அடுத்து 200 வருடங்களுக்கு, அதாவது 13ஆம் நூற்றாண்டு வரை இந்த உலகத்தை முழுக்க ஆண்ட ஒரே வம்சம் பார்த்தீங்கன்னா சோழ சாம்ராஜ்யம், சோழ வம்சம் மாத்திரம்தான். அது பிறகு பாண்டியன். இன்னொன்று சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா,
அதன் பிறகு ஆண்ட ஒரு ஹிஸ்ட்ரி வரலாறு ரொம்ப சில விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்பர் காலத்தை பற்றி படிச்சிருப்போம். நாம் நிறைய சாளுக்கிய வம்சங்களை பற்றி நிறைய விஷயங்களை படிச்சிருந்திருப்போம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கிற கேரளா, தமிழ்நாடு இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் நிறைய பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்டது கிடையாது. குறுநில மன்னர்கள் தான் இங்கே ஆண்டாங்க. அவர்கள் கப்பம் தான் கட்டினாங்களே ஒழிய அவர்கள் டைரக்டாக பிரிட்டிஷ்காரங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா 600 வருடம் முத போர்ச்சுகல்ஸ் தான் நம்மளை ஆண்டாங்க. அது பிறகுதான் பிரிட்டிஷ் பீப்புள்ஸ். ஆனால் இந்த மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 800 இயர்ஸ் தான். பிரிட்டிஷ் பீப்புள் ஒரு 275 இயர்ஸ், அவங்க ஒரு 600 வருஷம். ஆனால் 1500 வருடம் இந்த பக்கமே யாருமே எந்த மன்னனுமே வந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமையை உடையவன் தான் ராஜராஜ சோழன். அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதை பற்றி பேசணும்னா இப்போ என் டைம் முடிஞ்சிருச்சு. எனக்கு 15 நிமிஷம் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லணும்னா இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் கேட்பதெல்லாம் இந்த கால இளைஞர்களுக்கு இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளுங்கள், வரலாறை படித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வீட்டில் நம்முடைய மூதாதையர்களை பற்றியே நாம் தெரிந்திருக்கிறோமா? ஒரு குலதெய்வ வழிபாடு இருக்குன்னா ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டிருக்கோமா? எதற்காக இதை செய்ய வேண்டும், இதைத்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அதை செய்தார்கள் என்பதையும் நீங்கள் கற்றுக்கணும். வரலாறு மிகவும் முக்கியம். நீங்கள் எதை செய்யணும்னு நினைச்சீங்கன்னாலும் அதனுடைய பின்னணியை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில் வளமாக இருப்பீர்கள். நீங்கள் என்றும் வளமாக இருப்பதற்கு நான் எல்லாம் வல்ல மணக்குள விநாயகரை வணங்கி இந்த வாய்ப்பு அளித்த ஏசிசி இன்ஜினியர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உறுத்தாக்கி கொண்டு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். பொறியாளர் கல்லூரி முதல்வராக இருந்தாலும் ஒரு வரலாற்று பேராசிரியருக்கு நிகராக, தமிழ் சொற்பொழிவாளருக்கு நிகராக மிக அற்புதமாக, எளிமையாக, நிதானமாக ஒரு தலைமை உரையை வழங்கிய நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் முனைவர் வெங்கடாச்சலபதி ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக ஒரு பெரிய கரவொலியோடு எங்களுடைய மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.